ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணை இங்கிலாந்தும் பிரான்ஸும் செஞ்சது. பிரான்ஸ்ல இதுக்கு பேரு ஸ்கால்ப். ஆமா. உக்ரைன் இதை ரஷ்ய இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்தியதா ஒரு செய்தி வந்திருக்கு. இதென்ன ஸ்பெஷல் இந்த ஏவுகணையில? ஸ்டார்ம் ஷேடோ ஒரு நீண்ட தூர ஏவுகணை, விமானத்திலிருந்து ஏவக்கூடியது. இது ஒரு ஸ்டெல்த் ஏவுகணை. ஸ்டெல்த்னா? அதாவது எதிரியோட ரேடார்ல சுலபமா தெரியாது, ரொம்ப தாழ்வா பறக்கும், நிலப்பரப்பு ஒட்டியே போகும், ஜிபிஎஸ், ஐஎன்எஸ் அப்புறம் அகச்சிவப்பு வழிகாட்டுதல் மூலமா ரொம்ப துல்லியமா இலக்கை தாக்கும். எவ்வளோ தூரம் போகும்? சுமார் 550 கிலோமீட்டருக்கும் அதிகமா போகும். இதனால எதிரியோட வான் பாதுகாப்பு எல்லைக்கு வெளியில பாதுகாப்பான தூரத்திலிருந்தே முக்கிய இலக்குகளை தாக்க முடியும். முக்கியமா விமானத்தளங்கள், ரேடார் நிலையங்கள், நல்ல பாதுகாக்கப்பட்ட பதுங்கு குழிகள் மாதிரி நிலையான இலக்குகளை தாக்குறதுக்காக இதை வடிவமைச்சிருக்காங்க. இதுல வெடிமருந்து எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 1300 கிலோ எடை. அதுல 450 கிலோ வெடிமருந்து. அது கடினமான இலக்குகளையும் தகர்க்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதோட வேகம் ஒளியை விட கொஞ்சம் கம்மி, மாக் 0.8ன்னு சொல்வாங்க. இது இந்தியா கிட்டேயும் இருக்குன்னு சொல்றீங்க, நம்ம ரஃபேல் விமானங்கள்ல கூட யூஸ் பண்றோம்னு சொல்றீங்க. ஆமா, இந்தியா உட்பட பல நாடுகள் இதை வாங்கி பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஆயுதங்கள் போர்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாருங்க, நவீன போர்கள்ல இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள், அதாவது தூரத்திலிருந்தே தாக்கக்கூடிய ஆயுதங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது போரோட வியூகத்தையே மாத்தக்கூடியது. அதே சமயம் இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்கள் பரவுறது உலகளாவிய பாதுகாப்பு சூழல்ல சில சவால்களையும் உருவாக்குது.